நெக்ஸ்ட் கேட்டகரிக்குள்ள இறங்க போறோம்க்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. முதல் காதல் முதல் முத்தம் அப்படின்ற மாதிரி அறிமுகத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு அழகான அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்து ரசிக்கிற எத்தனையோ பிரபலங்கள் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு நாள் அறிமுகமாக தான் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் சாதிச்சிருப்பாங்கன்றது தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி சிறந்த அறிமுக நடிகர் அப்படின்ற கேட்டகரிக்கா. ரைட். அண்ட் இதற்கான பிரசன்டரை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இயக்குனர் விஜய் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு வெல்கம் பண்ண போறோம். ஒரு ஹாப்பினஸ் கோஷன்ட்டை தன்னுடைய முகத்தில் அவருடைய ஸ்மைலில் வச்சிருக்கும் இயக்குனர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். விஜய் சார், எப்பவுமே உங்களை பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் தானே அந்த இடத்துல வந்துடும். இன்னைக்கு நீங்கள் வந்தது அகைன் நிறைய பேருக்கு விருதும் கிடைக்குது இந்த மேடையில். அவங்க எல்லாருக்கும் என்ன வாழ்த்து சொல்ல போறீங்க இந்த விருது விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள்? எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் அவார்டுன்றது ஒரு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். பியூராக எல்லாமே மெரிட்டில் வரும். சில விருதுகள் தான் நமக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்ஸ் கூட சொல்கிறேன். அந்த நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் ஆனால் அந்த ஆனந்த விகடன் மார்க் என்ன அப்படின்ற ஒரு பெரிய எராவே இருக்குது. அதில் வந்து ஒரு 16 வயதில் ஆகட்டும், சேது ஆகட்டும், ஒரு படங்களோட தலையெழுத்தே மாற்றினது ஆனந்த விகடன் மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஆனந்த விகடனோட தரம், அதாவது அவங்களோட விருதோட தரம் சொல்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மெரிட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த விருதில் 2024 விருது பெற்ற அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த சிறந்த அறிமுக நடிகர் யார் அப்படின்றத ஒரு இவியில் பார்க்கலாம். சிறந்த அறிமுக நடிகர் 2024. கலை மீதான காதல் என்ன செய்யும்? பரீட்சார்த்த முறைகளை முன்னெடுக்கும். கனவு தொழிற்சாலை மீதான காதல் வகுக்கப்பட்டிருக்கும் வரையறைகளை எல்லாம் உடைக்கச் செய்யும். கலை மீதான காதலே பாரியை இதுநாள் வரை பார்த்திராத கூத்தின் இருண்ட பக்கங்களை புரட்டச் செய்தது. கனவு தொழிற்சாலை மீதான காதலே பாரியை நாயகனுக்கென சினிமா வகுத்து வைத்திருக்கும் பிம்பங்களை எல்லாம் உடைக்கச் செய்தது. பெண் வேடம் கட்டுபவராய் திரையில் தோன்றுவது அவ்வளவு எளிதல்ல. கொஞ்சம் தடுமாறினாலும் ஒரு சாராரை காயப்படுத்தும் விதமாக மாறிவிடக்கூடிய கத்தி மேல் நடக்கும் வித்தையது. அதீத சிரத்தை கொண்டு அந்த பொறுப்பை தாங்கினார் இந்த ஏகலைவன். அழிவின் விளிம்பில் இருக்கும் இம்மண்ணின் தொன்மை கலையை வறுமைக்கும் பெருமைக்கும் நடுவே ஊசலாடும் அதன் கலைஞர்களை நம்முன் அவர் நிறுத்திய போது கண்ணீர் விடாத கண்கள் தான் ஏது? நிழலுக்கும் நிஜத்திற்கும் இடையிலான கோட்டை அழித்து கலை படைக்கும் நவீன பட்டறையான பாரியை 2024 ஆண்டின் சிறந்த அறிமுக நடிகராக அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சிறந்த அறிமுக நடிகருக்கான விருது பாரி இளவழகன் அவர்களுக்கு ஜமா படத்திற்காக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க ஹார்ட் பீட் எனக்கு இங்க கேக்குது. இங்க கேக்குறத தாண்டி அங்கிருந்து சேதன் அண்ணா ஸ்மைல் பண்றாரு. ஏன்னா அவருக்குமே கேக்குது. ஐ நோ ஹவு திஸ் ஜர்னி வுட் ஹவ் பீன். பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த அழகான விருது உங்க கையில இருக்கும்போது உங்க மனசுல ஓடுற விஷயங்கள் என்ன? ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. என்னவோ ரொம்ப பதட்டமாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்த விகடன் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து என்னை தாண்டி ஊரில் திருவண்ணாமலையில் என்ன கிராமத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடன் நான் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அத்தனை வாசகர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாருமே சேர்த்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ இந்த விருதுக்கு. ஆல்ரெடி வந்து
இந்த விருது அறிவிக்கப்பட்டப்பவே அவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கும் ஆனந்த விகடனுமான தொடர்பு வந்து ரொம்ப நீண்ட ஒரு தொடர்பு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் இங்கே ஆனந்த விகடன்னு சொல்லுவாங்க, ஊர்லலாம் வந்து ஆவி தான். வெள்ளிக்கிழமைனா ஆவி வாங்கிட்டியாப்பா அப்படின்வாங்க, ஆவி ஜூவி அந்த இதில் தான். அப்பத்துலேருந்து என்னோட தமிழ் மீதான ஆர்வம் வந்து பேச்சு போட்டிகள்லேருந்து எனக்கு ஆரம்பிச்சது. பேச்சு போட்டிகளுக்கு வந்து ஆனந்த விகடன்லேருந்து எதனா ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கலாமா, எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணி பேச்சு போட்டியில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய தொடர்பு இதோடு இருந்து இன்னைக்கு இந்த அவார்டை வந்து இங்கே வாங்கியிருக்கிறதுன்றது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் நீங்கள் எடுக்கிறது அப்படி பார்த்து தான் பண்ணுறீங்க. ஆல்ரெடி உங்களை படங்களை பார்த்து நான் சொல்லியிருக்கோம். அண்ட் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விகடன் விருதோடு நிற்கிறீங்கன்றதை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு 15 வருஷம் பயணம் இருக்கும், அத்தனை கனவு இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு செலிபிரிட்டியும் இந்த படத்தை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசுனதாக இருக்கட்டும், அந்த மகுடத்துக்கு மேலே ஒரு அழகான பொட்டு மாதிரி நீங்கள் அந்த விருது உங்கள் கரங்களில் இருக்கும்போது சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன பிளான்ஸ் இருக்குது பாரி டார்லிங்க்கு? முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு இங்கே இருக்க ஜமா ஃபஸ்ட்டு படம் எடுத்தப்ப இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்ட போய் சொன்னப்போ ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. இது எப்படி வந்து ஒரு பொது சமூகத்துக்கிட்ட போய் இது போய் சேரும், இவங்க சொல்கிற மாதிரி தெருக்கூத்துங்கிறது வந்து இப்போ அழிந்து வர கலையாயிருச்சு அப்படின்னும் போது எனக்கு அந்த பயம் எனக்கும் வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்லும்போது பட் இருந்தாலும் எனக்கு தமிழ் மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கலையை வந்து அதோட காதலோடு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திரை பிரபலங்களும் நம்மளாம் யாரை வியந்து அவளை ரசித்து பார்த்தோமோ அவங்க வந்து அவங்க வீட்டு பிள்ளையா இந்த ஒரு கடைக்குட்டி கடைசியாக ஒருத்தன் வந்திருக்கான், இவனை நம்ம வந்து இந்த முயற்சிக்கு வந்து இவனை நம்ம தோல் தட்டி இவன் கையை நம்ம பிடிச்சி கூட்டு வந்து ஒரு இடத்துல லைம் லைட்டில் நிற்க வைக்கணும்னு சொல்லி எவ்வளோ பிரபலங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை பயங்கரமாக எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் சார், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் அந்த படத்தை பற்றி பேசுனது, அந்த படத்தை பற்றி சொன்னது, கூப்பிட்டு என்னை பாராட்டினது வந்து ரொம்ப நிறைய இடங்கள்ல போய் சேர்ந்துச்சு. ஜமா வந்து இந்த கல்யாணம் கேரக்டர் பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கல்யாணம் கேரக்டர் வந்து இதில் ஏவியில் வந்த மாதிரியே சொன்னாங்க, பல விஷயங்களை வந்து ஹீரோக்கான பிம்பத்தை வந்து முறியடிச்சு ஒரு விஷயத்தை எழுதியிருக்கோம் அப்படின்றது. ஆனால் முழுக்க எனக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்காகவே எழுதின கேரக்டர் தான் இந்த கல்யாணம். சினிமாவில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்னும் போது என்னவா ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவா ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லவே வராது. ஒரு மாதிரி பயங்கர தயக்கம் இருக்கும் நமக்குள்ள. நம்மள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு, இல்லைங்க ஏதோ ஒரு கேரக்டர் அப்படியே பண்ணிடலாம், அப்படியே இந்த ரவுடி கரெக்டாக இருக்குங்க, தாடிலாம் வச்சுன்னு கரெக்டாக அந்த இது மாதிரி கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ நம்மளை ஹீரோனே நம்மளால வெளில சொல்லிக்கவே முடியாது. இதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். நமக்குள்ளே இருக்க ஒரு கதையின் நாயகனாக நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது அப்படி ஒரு கேரக்டரை நம்ம கிரியேட் பண்ண எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் பண்ணணும்னா இந்த கேரக்டர் நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி ஒரு கேரக்டராக கிரியேட் பண்ணுவோம் இந்த கல்யாணத்தை அப்படின்னு. ஆனால் அந்த கேரக்டரை எல்லாரும் வந்து அரவணைச்சு ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக மக்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய கலைஞர்கள், சினிமாவை சார்ந்தவர்கள் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கொடுத்தாங்க ஆல் ஓவர் சோஷியல் மீடியா. பட் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் கிட்ட பாராட்டு வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விருது வாங்குற மாதிரி. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அத்தனை பேரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஏதாவது அந்த மாதிரி வாழ்த்துக்கள் பற்றி ஷேர் பண்ணுறீங்களா? இல்லை, என்னோட இதில் மிகப்பெரிய திருப்தி அதுவாக தான் இருந்தது. ரொம்ப இப்போ நானும் ஒரு தெருக்கூத்து ஆள் தான், அவங்க வீட்டு பையன் தான், அந்த மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க ஆளாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இனிஷியலி மிகப்பெரிய பயம் இருந்தது. நம்ம ஒரு கிரிக்கெட்டராக நடிச்சிடலாம், இன்னொரு கிரிக்கெட்டர் வந்து நம்ம திட்டமாட்டார், ஏன்டா இப்படி தப்பாக நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு தெருக்கூத்து கலைஞனா தப்பாக பண்ணிட்டோம்னா ஒரு கலையே நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ஆயிடும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து என்கிட்ட இருந்தது. அது வந்து ஆனால் அவங்கக்கிட்ட போகும்போது இப்போ நீங்கள் ஒரு யாராவது ஒருத்தர்கிட்ட தெரியாத ஒருத்தன் போகும்போது அவங்க என்னடா இது கூட தெரியாதான்னு சொல்லி அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க வந்து அப்படி சொல்லி கொடுக்கல. பாரு, சினிமாலேருந்து நீ உனக்கு தெருக்கூத்து எடுக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்லி நம்மளை அப்பயும் பயங்கரமாக பார்த்து எனக்காக அவங்க தெருக்கூத்து கலையை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்க மட்டும் இல்லாமல், அந்த ஜமா மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ எல்லா ஜமாவும் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் இருக்க ஜமா, பல தெருக்கூத்து கலைஞர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்னை நேரில் வந்து அவங்க கட்டி பிடிச்சி ஒருத்தவங்க முத்தம் கொடுத்தாங்க. எனக்கு அந்த முத்தம் வந்து இந்த விருதுகள்லாம் தாண்டி மிகப்பெரிய விருதாக நான் வந்து அந்த முத்தங்களை வந்து பார்க்குறேன். தொடர்ந்து அவங்களுக்காக நிறைய விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர் டார்லிங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் பல விருதுகள், இன்னும் பல படைப்புகள் உங்களுக்கு தொடரணும்னு சொல்லிட்டு எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு இந்த இடத்துல நான் நடிகனா இங்கே நிற்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து என்னோட மனைவி. அவங்களோட இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரூபி.
வளர நீங்க கை தட்டதை விட இந்த தருணத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். To share your success with your biggest strength. ஏன்னா இந்த இடத்துல ஏன் இதை இவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நானும் இவங்களும் ஒன்றா படித்தோம் காலேஜில். இன்ஜினியரிங் முடித்து அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ நானும் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னப்போ, இல்லை உனக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குல்ல, நீ நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, உனக்கு ஆகிற எல்லா செலவுகளையும் உனக்கான எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எந்த தருணத்துலையும் என்ன ஒரு சின்ன வேலைக்கு கூட இவங்க போக விடவே இல்லை. அது கடைசி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, இல்லை நான் எதனா ஒரு வேலைக்கு போகிறேன், நம்ம ஒரு டெலிவரிக்கு போகிறேன், இது போனால் அப்படிலாம் போனால் அப்புறம் வெயிலில் போனால் என்ன ஆகும், ஸ்கின் இதாகிடுமே, இதில் பார்த்துக்கணுமே, அதை பார்த்துக்கணுமே, நீ ஒரு நடிகன் தானே. சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு, சினிமா கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சினிமானா லேட்டாக தான் செய்யும், பொறுமையாக வெயிட் பண்ணு, நான் வேலையை இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னோட பின்னாடி இருக்க பேர்டன்ஸ் எல்லாம் தாங்கியிருக்க இவங்களுக்கு தான் இந்த விருது. அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சூப்பர். நான் கூட நினச்சக்கா ஃபர்ஸ்ட் அவார்டு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். 2வது அவார்டு கடவுள் ஆல்ரெடி உங்களுக்கு மனைவின்ற பேர் ஒரு அவார்டு கொடுத்துட்டாரு. சூப்பர் டல்லிங். ஏன்னா நாங்கள் உங்கள் படைப்பு ரசிக்கிறோம், ஆனால் நீங்கள் படைக்க போகிறதே அவங்க எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. அவங்ககிட்டயும் ஒரு சில வார்த்தைகள் கேட்கணுன்றது ஆசை. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் டுடே ஐ எம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி ஃபார் பாரி. இதே மாதிரி லைக் தேங்க்ஸ் டு விகடன் அவார்ட்ஸ் ஃபார் ரெக்கக்னைசிங் ஹிம். இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அவர், அண்ட் நிறைய மூவிஸ் பண்ணணும் அவர். லெட்ஸ் see how it goes. எனக்கு என்ன பேச தெரியல, வெரி மச் எமோஷனல் டுடே. நீ ஆக்சுவலி பேசவே வேண்டாம். ஏன்னா அவர் அந்த விருது கொடுக்கும் போதே ஒரு குழந்தைங்க கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. நீங்களும் அந்த குழந்தைய வந்து குழந்தை மாதிரி தான் பிடிச்சிருக்கீங்க, அந்த விருதை குழந்தை மாதிரி தான் பிடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தட்ஸ் a perfect family portrait. Wishing you guys only the best always. அன்பான வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க, சௌக்கியமா இருங்க. நன்றி. தேங்க்யூ. விகடனுக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இந்த தருணத்தில் என்னோட லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் என்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுக்கு சாய் வெங்கட் சார், சாய் தேவானந்த் சார் 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஜமா குழுக்கு இன்க்ளூடிங் சேத்தன் சார், தயால் சார், என்னோட நடிகர்கள் எல்லாருக்கும், ஜமா குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரெசென்ட் பண்ணதுக்காக விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். உங்கள் டைமுக்காக மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.